கர்த்தர் மாறாதவர். அவர் இன்றைக்கு மாறாதவரா இருக்கிறாரு. கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிறத நிச்சயம் நமக்கு கொடுத்தே தீருவார். அது தாமதிச்சாலும் நிச்சயமா அது வரும். அதுக்கு காத்திருங்கள். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். புழுதியில் இருக்கிறவர்களை பிறப்புகளோடு உட்கார பண்ணுகிறவர். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உளையான சேற்றிலிருந்து எடுத்து நம்ம கண்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துகிறவர். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து தைரியத்தை கொடுத்து, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர், அவர் நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களில் தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தரை பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சொலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடமிடுவதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. யோபோடைய விஷயத்துல அங்க சாத்தான் அங்க பரலோகத்துல போய் நின்று அவன் விருதாவாம சேவிக்கிறான். நீர் அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு சம்பத்து பெருகிட்டு. கொஞ்சம் கரத்தை நீட்டி அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கினீங்கன்னா கண்டிப்பா அவன் தூசிப்பான்னாரு. சரி, உன் கரத்துல இருக்கேன். அவன் ஏற்கனவே சொல்றேன், வாயில வர்றது பூரா நிறையா அவிசுவாசமா பேசுறேன், பிள்ளைய செத்து போயிருமோ, சொத்தெல்லாம் பெருகி இருக்கிறதுனால யாரும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்படுறான். அதனால நான் சொல்றத கேட்குற அளவுக்கு அவன் ரெடியா இருக்கான். ஆனா கொஞ்சம் கையை நீட்டுங்க, அவன் தூசிப்பாங்கிறப்ப நீ போய் பாரு அப்படின்ட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் போனாலும் அவன் கர்த்தர்கிட்ட அவன் விசுவாசமாக தான் இருக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், மறுபடி கொஞ்சம் அவன் சரீரத்தை தொட்டு வியாதியை அவனுக்கு உண்டாக்கிட்டா மனுஷன் தனக்குரிய எல்லாவற்றையும் கூட இழக்கிறதுக்கு ரெடி. அதனால அவன் உண்மை தூசிக்கல. கொஞ்சம் சரீரத்தை தொட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவன் தூசிப்பான். அப்படிங்கிறப்ப அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவனா சாம்பல்ல உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். மனைவி சொல்றா, இன்னும் கர்த்தரிடத்துல உத்தமா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்படியெல்லாம் பேச வச்சாலும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ? அதனால பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசாத. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். நான் கொன்று போட்டாலும் நான் கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருப்பேன்.